ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு துறவி கிட்டக்கு சீஷரா சேர்றதுக்காக 4 நண்பர்கள் வந்தாங்களாம். அந்த துறவி சொன்னாராம், உங்களுக்கு கொடுக்கப்படுற ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன தெரியுமா? நீங்க 4 பேரும் ஒரு ரூம்குள்ள போய் யாருமே ஒரு நாள் ஃபுல்லா பேசாம இருக்கணும்னு சொன்னாராம். உடனே அவங்க 4 பேருமே ஒரு ரூம்குள்ள போயிட்டாங்களாம். காலையில முழுக்க அவங்க 4 பேரும் யார்கிட்டையும் பேசாமையே இருந்தாங்களாம். ஆனா நைட் ஆக ஆக அங்க இருக்க விளக்கு அணைய ஆரம்பிச்சிச்சான். உடனே அங்க இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு, அங்க பாருங்கடா, அந்த விளக்கு அணைய போகுது, யாராவது அதுக்கு என்ன ஊத்துங்களேன்னு சொன்னானா. உடனே அதை பார்த்த செகண்ட் ஃப்ரெண்டு, என்னடா நீ டாஸ்கே மறந்துட்டு இப்படி பேசிட்டியே அப்படின்னு சொன்னானா. அதை பார்த்த 3வது ஃப்ரெண்டு, என்ன நீங்க 2 பேரும் இவ்வளோ முட்டாளா இருக்கீங்க, 2 பேரும் பேசிட்டீங்களே அப்படின்னு சொன்னானா. 4வது ஃப்ரெண்டு, அப்பாடா நான் மட்டும் பேசல அப்படின்னு சொன்னானா. இதே போலதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்கன்னு மித்தவங்களோட லைஃப்பை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கப்ப நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தை நம்ம கண்டிப்பா இழந்துருவோம். நம்மளுக்குன்னு ஏசப்பா கொடுத்த நோக்கத்தின்படி நம்ம வாழ்றப்ப கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம்.